உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சத்தியமா சொல்றேன், என் வயித்துல குழந்தை மட்டும் இல்லைன்னா எப்பவும் நான் செத்து போயிருப்பேன். ஏய், வாய் மூடி. எப்ப பார்த்தாலும் சாவறேன் சாவறேன் சாவறேன்ட்டு. எல்லாரும் ஒரு நாள் சாகதானே போறோம். அது நடக்கும்போது நடந்தாதான் எல்லாருக்கும் நல்லது, புரியுதா? இப்போ இப்படி நடக்குதே, இதெல்லாம் யார் நல்லதுக்கு நடக்குது? வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. ஏய் சரி விடுறி, அப்படி எத்தனை நாள் நடக்குதுன்னு தான் பார்க்கலாமே. ஆமா, உட்கார்ந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, என்ன விடுறி, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்ணாலும் எனக்கெல்லாம் சாகுற வரைக்கும் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? செலக்ஷன் லெட்டர் காட்டாம மறைச்சதுக்கு அபார்ஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. வேற அவன் செஞ்சதுக்கு அவனை சும்மா விட சொல்றியா? நீ அபார்ஷன் பண்ணிட்டா அவரை பழி வாங்குறது அர்த்தமா? பைத்தியமாடி நீ. குழந்தையை கலைச்சன்னா அந்த வேதனை உனக்கு தாண்டி அதிகம். இந்த அபார்ஷன்ங்கிற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்குது. யோசிச்சு பாரு, எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சதே அதுல இருந்துதான். அன்னைக்கு மட்டும் நான் அப்படி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை சரியா இருந்திருக்குமோன்னு தோணுது. இங்க பாரு, ஒரு தடவை பட்டு இப்ப படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு அபார்ஷன் எல்லாம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அழிக்க நினைக்கிறது பாவம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தல்ல. அப்படி நினைச்சதுக்கே இப்படின்னா அதை செய்ய போற உனக்கு என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாம ஒரு உயிரை உருவாக்குறதும் அழிக்கிறதும் நம்ம கையில இல்ல, மேல இருக்கிறவன் கையில இருக்கு. அவனை மீறி பண்ணா நம்மள யோசிக்கவே விடாத அளவுக்கு பண்ணிடுவான். அதனால்தான் சொல்றேன், உனக்கு அழகர் மேல கோவம் இருந்தா அவர் மேல காட்டு. அதை விட்டுட்டு குழந்தை கிட்ட காட்டினா அப்புறம் ஏன் நிலைமைதான் உனக்கும். ஹே, நான் அபார்ஷன் பண்றேன் பண்ணல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அழகர் அந்த லெட்டர் வந்ததை மறைச்சது தப்பு தானே? கண்டிப்பா தப்புதான். ஆனா அது அவர் மறைக்கலையே. மறைக்க சொன்னது உங்க அம்மாவும் பாட்டியும் தானே. நீ மாடி அந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அது கதை இல்லடி, உண்மை. ஏன்னா அழகர் அப்படி யோசிக்கிற ஆள் இல்ல. சரி, அவ அதை மறைக்கலன்னே வச்சுக்கோ. அதுக்கப்புறமாவது ஒரு நாள் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டுமா நீ இந்த கேள்வி கேக்குற? ஆதி வீட்டை விட்டு வந்ததுல இருந்து அழகர் நார்மலா இருந்து நீ பாத்திருக்கியா? அழகர் நிஜமாவே பாவம்டி. ஒரு பக்கம் உன்னை கவனிச்சுக்கிறதும் இன்னொரு பக்கம் என்னையும் தமிழையும் பாத்துக்கிறதும், இதுக்கு நடுவுல ஆதிய வேற தேடினது, அவருக்கு ஞாபகம் வர வைக்கணும். பாவண்டி அழகர். அவர் எத்தனை வேலையதான் பாப்பாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், குழந்தைய கருவிலே கலைக்கிறது ஒரு கொலைக்கு சமம். அதுக்கு மேல ஓ இஷ்டம். ஏன்னா உன்னை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. நீங்க வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆனா எதுவுமே பேசாம அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னன்னு பேசினா தானே தெரியும். நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். இதைத்தான் வந்தோடனே சொல்லிட்டீங்களே, என்ன பேசணுமோ பேசுங்க. என்கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம்? என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. போங்க ஃப்ரெண்ட். நீங்க ஆபீஸ் வந்திருக்கீங்க. ஃப்ரெண்ட், என்னாச்சு ஃப்ரெண்ட்? நான் போயிட்டு கால் பண்றேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், நான் போயிட்டு வரேன்.
சாரி ஃப்ரெண்ட். இட்ஸ் ஓகே. என்ன? எனக்கு எங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ அவர் எங்க கூட இல்ல. தெரியும் பாப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க, பத்மாமாவும் சொல்லியிருக்காங்க. அவர் எங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் சரியாயிடும். எனக்கு எங்க அப்பா கூட இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி தான்டா. சின்ன வயசுல எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அப்புறம் எங்க அம்மா தான் என்ன வளர்த்தாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. உங்க அப்பா உங்ககிட்ட சீக்கிரமாவே வந்துருவார். வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். எனக்கு முக்கியமானதை நீங்க கெடுத்தீங்கல்ல, இப்ப உங்களுக்கு முக்கியமானதை நான் அபார்ஷன் பண்ண போறேன். திரும்ப திரும்ப நம்ம குழந்தைன்னு சொல்லாத. இது உன் குழந்தை, உனக்கு மட்டும்தான் சொந்தம். அண்ணே, ஆண்டாள் எங்கன்னு காலையில இருந்து ஆளையே காணும். தெரியாது, காலையில இருந்து நான் அவளை பார்க்கல. ஏன்னா உங்க முகம் இப்படி இருக்கு? ஏதோ சரியில்லைன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. லக்ஷ்மிமா, ஏய். லக்ஷ்மிமா. என்ன அமைதியா இருக்கிறியா கொஞ்சம்? நீ எதுக்கு அவங்க? என்னாச்சு? காலையில இருந்து ஆண்டாளை பார்க்கவே இல்லை. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா அண்ணன் தெரியலன்னே சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. மாப்ள, என்னாச்சு? ரம்யா சொல்றதுல உண்மையா? நிஜமாவே அவ எங்க போயிருக்கிறான்னு தெரியல எனக்கு. மாப்ள, முதல்ல நீங்க என்ன பார்த்து பேசுங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. ஆண்டாள் எங்க போயிருக்கா? மாப்ள, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டாள் எங்க? மாப்ள, என்னாச்சு? எங்க போயிருக்கா அவ? மாப்ள, என்னாச்சு? கண்ணெல்லாம் இப்படி கலங்கி போயிருக்கு. ஆண்டாள் எங்க போயிருக்கா? மாப்ள, உங்ககிட்ட தான் நான் கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க போயிருக்கா அவ? அவ அபார்ஷன் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காத்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.